மகாநதி சீரியல்ல இன்னிய எபிசோட பார்த்த வரைக்கும் அடுத்த வாரம் ஒரு செம்மையான சீன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்ல தெள்ள தெளிவா தெரியுது. இங்க தாத்தா என்னடான்னா பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இப்பதான் நம்ம விஜயும், காவேரியும் கொடைக்கானல்ல இருக்காங்க இல்லையா? ஸோ மத்தவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அஜய்க்கும், ராகினிக்கும் கல்யாணம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பசுபதி இவ்வளோ மோசமானவனா இருப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவங்க கூட போய் நம்ம சம்மந்தம் வச்சுக்கிறதா? அதெல்லாம் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அஜயும், அஜயோட அப்பாவும் திட்டமே வேற வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கே பார்த்தீங்கன்னா, அம்மன் கோயில்ல வச்சு யாருக்குமே சொல்லாம ராகினிக்கும், அஜய்க்கும் கல்யாணம் முடிக்க போற திட்டம் தான். ஸோ அத பார்த்தீங்கன்னா, அஜயோட அம்மாகிட்ட, அதாவது விஜயோட சித்திக்கிட்ட மட்டும் தனியா அழைச்சுக்கிட்டு போய் சொல்லிடுறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில தாத்தா என்ன சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்க போகுது. ஸோ கல்யாணம் நடக்கல அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அவ்வளோக்கா எபிசோடு நல்லா இருக்காது இல்லையா? ஸோ கல்யாணம் ஆகி காவேரியும், ராகினியும் ஒரே வீட்ல இருந்தா தானே சண்டை உருவாகிக்கிட்டே இருக்கும். பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதுக்காகவே இப்படி கொண்டு வர போறாங்க. அதே டைம்ல பார்த்தீங்கன்னா, இங்க காவேரிய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு, காவேரியோட அம்மாலாம் என்ன 2 நாளா காவேரிய பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு, சின்ன பொண்ண விட்டு போய் காவேரி எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி அனுப்பி விடுறாங்க. அந்த பாப்பாவும் காவேரி அக்காவை தேடுறாங்க. தாத்தா கூப்பிட்டு மாமாவும் அக்காவும் வெளியில போயிருக்கிறாங்க, வந்த உடனே சொல்லி விடுறேன் அப்படின்னு அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அதே டைம்ல இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம குமரன் கொடைக்கானல் கிளம்புறாரு இல்லையா? ஸோ நில பிரச்சனைக்காக கூடவே கங்காவையும் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, கங்காவும் அவங்க வீட்டுக்கு போக போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம விஜயும், காவேரியும் அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க, கொடைக்கானல் வீட்டில். ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆவலாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதே டைமில் இங்கே நம்ம காவேரி விஜய்க்காக பார்த்து பார்த்து சமைக்கிறாங்க. சமைச்சதுக்கப்புறம் கொண்டு வச்சுட்டு நம்ம விஜயை அழைச்சிக்கிட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் போட்டு விட்றாங்க. நம்ம விஜயும், காவேரியும் பயங்கரமாக ரொமான்டிக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னிய எபிசோடு இதோட முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த வாரம் செம்மையான சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.